வணக்கம் ராசாக்களா, சுகமா இருக்கிறீங்களே? சரி வாங்கோ சடக்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போ. இது சட்டசபையா இல்லை பாட்டு கச்சேரியா அல்லது சூப்பர் சிங்கரா ஏதாவது ஒரு பாடல் நிகழ்ச்சி நடக்குதான்னு சொல்லியே தெரியல. ஏன்னு சொல்லி சொன்னால் எங்கள் பொட்டு மாமாவை பார்த்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாட்டு படிக்கணும். புரட்சி தலைவர் நினைவாக வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஐயையோ என் மனசுக்குள்ள தீய வச்சா, ஐயையோ. என்னத்துக்குடா இவள் இந்த பாட்டெல்லாம் படிக்கணும்னு சொல்லி யோசித்தால் சரி, இதை நீங்கள் யோசித்து கொண்டிருங்கோ. நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதுக்கு பிறகு இதை பற்றி நம்ம கதைக்கலாம். என்னவா இருக்கும்? எங்கள் பொட்டு மாமா ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? கஜானாவில் காசே இல்லை, கஜானாவை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கஞ்சி பானையை வலிக்கிற மாதிரி கஜானாவை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தான் நான் இப்போ பொறுப்பு ஏற்கிறேன். கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். அதனால எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் தாங்க, நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்குன்னு சொல்லி அன்றைக்கு சொன்னவரா? சரி, இப்ப ஏன் இவையில் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். என்னத்துக்குடா இவையில் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தால் ஆளுக்கு ஒரு காரம். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இல்லை, இந்த அமைச்சர்மார்களுக்கு ஒரு காரம். 234 கார்களை வழங்க போகிறேன்னு சொல்லி அறிவித்ததால தான் எங்கள் பொட்டு மாமாவோட கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் எங்கள் பொட்டு மாமாவை புகழ்ந்து பாட்டு படித்து கொண்டு தெரியணும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு அவர் சொன்ன வாக்குறுதி, அதாவது 2500 ஓவா, 4000 ஓவா, அதுகளையே அவர் இன்னும் செய்யலை. சரி, அந்த சமையலுக்கு சிலிண்டர் அதை விட்டுறாதீங்க தம்பியான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பியல். அந்த சமையலுக்கு சிலிண்டர் இன்னும் வரல. மின்சாரம் அதிகமாக தான் பில்லு வந்திருக்கு, குறைவாக வரல. அதெல்லாம் இவர் இன்னும் சரி செய்யலை. ஆனால் ஆளுக்கு ஒரு கார் வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. ஒரு கார் 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருக்கி பாருங்கோ, 70 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ இவ்வளவு காசையும் தூக்கி கொடுக்குறேன்னா, இந்த கஜானாவில் காசு இல்லைன்னு அவர் சொன்னாரே, இப்போ இதை தூக்கி கொடுக்குறாரே, ஏன் இது கொடுக்குறாருன்னு சொல்லி யாராவது யோசித்தீங்களா? அப்படி வா, யோசித்திருக்க மாட்டீங்க. அமைச்சர்மார்களுக்கு இதெல்லாம் வழங்கினால் அமைச்சர்மார்கள் இவருக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டினோம். அதனால தான் இப்போ அமைச்சர்மார்களை கையுக்குள்ளே அவர் போட்டு வச்சுக்கிறாரு. அப்போதான் வருங்காலத்தில் அவர் திருட்டு வேலை செய்தாலும் அதை அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதுக்காகத்தான் இப்போவே திட்டமிட்டு அமைச்சர்மார்களை கையுக்குள்ளே போட்டு வைக்கிறார். அவ்வளவுக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதை கேள்வி கேட்காம நித்திர கொண்டிருந்தால் நாளைக்கு நீங்கள் நித்திர கொள்றது கூடிய இடம் இல்லாமல் வலிச்சு வாரி ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. சரியா? அதனால் விழித்திருங்கள் தமிழ்நாட்டு மக்களே. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.